வணக்கம் எல்லாருக்கும். நேற்று கரூரில் நடந்த அந்த அசம்பாவிதம் நடக்காமே இருந்திருக்கலாம். நேற்று காலை முதல் மக்கள் அவ்வளோ சந்தோஷத்தோட டிவிகேன்னு எல்லாம் சந்தோஷமாக கூவிட்டு இருந்ததை நம்ம நியூஸ் சேனலில் பார்த்துருப்போம், நான் உள்பட. நான் நேற்று சாயந்தரம் 5 மணிலேருந்து எங்கள் வீட்டில் அவருடைய நேரலையை பார்க்கணுன்றதுக்காக நானும் டிவி முன்னாடி அந்த சேனல் மட்டும்தான் ஓடிட்டு இருந்தது. அதாவது செய்தி ஓடக்கூடிய சேனல்களை மாற்றி நான் பார்த்துட்டு இருந்தேன். நைட் 11 மணி வரைக்கும், அதாவது அவர் வர்றாரு வரப்போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன். இதில் அந்த என்ன தவிர்த்துருக்கலாம் அப்படின்னாக்கா, மக்கள் கூட்டம் அதிகப்படியாக சேர்ந்ததுனால ஏற்பட்ட பாதிப்பு எதனால் ஏற்பட்டிருக்கும். ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா, ஏற்கனவே டிவிக்கு தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க, பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள் வர வேண்டாம். பெண்கள் கூட இல்லை, அவர் கர்ப்பிணிகளும் குழந்தைங்களும் முக்கியமாக வர வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதையும் மீறி அவரை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் மக்கள் கூட்டிட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் ஒரு குடும்பத்தில் அப்படின்றது போக, ஒரு குடும்பமாக எல்லாம் அப்படி வந்திருக்காங்க. இதில் வீட்டுக்கு தெரிஞ்சு வந்தவங்க கொஞ்சம் பேர், தெரியாமல் வந்தவங்க கொஞ்சம் பேர், நண்பர்களோடு சேர்ந்து வந்தவங்க, ஒரு ஆர்வத்தில் அவர் கூட நம்ம செல்ஃபி எடுத்துக்க போகிறோம், அவரை நம்ம கிட்ட பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் கூடின கூட்டம் தான் எக்கச்சக்கம். அவர் மேலே எந்த அளவுக்கு வெறியாக இருக்காங்கன்றதை அந்த ஒரு கூட்டம் நமக்கு நிரூபிச்சிச்சு. ஏற்கனவே நம்ம அவர் போட்ட கூட்டத்தில் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இந்த தடவை எந்த கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு இந்த ஒரு கூட்டம் அதை பெரிய அளவில் நடந்த இந்த சம்பவத்தினால இன்னுமே அது தெரியப்படுத்தியிருக்கு. ஸோ என்ன தவிர்த்திருக்கலாம், என்ன அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசுனதை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தண்ணி கேட்டாங்க, தண்ணின்னு கேட்டாங்க, நாங்கள் வீடுகளில் கொண்டு கொடுத்தோம் அப்படின்றாங்க. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இப்போ நான் என் வயசுக்கு நான் எப்போவுமே நான் போகும்போது ஒரு சின்ன பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். போகிற இடத்துல தண்ணி இல்லாமல் இல்லை, ஆனால் நம்ம எதிர்பார்த்து நம்ம இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் எப்போவுமே என்னோடய ஹேண்ட்பேக்கில் ஒரு சின்ன பாட்டில், பைக்கு தகுந்த மாதிரி சின்ன பாட்டிலோ பெரிய பாட்டிலோ நான் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுவேன். இவங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு சாப்பிட்றது, அப்புறம் குடிக்கிறது, இது எல்லாமே அவங்க பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா ஒரு இடத்த விட்டு நகர்ந்துட்டா அந்த இடம் திருப்பி வேறு யாரும் நின்றுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த நின்று இடத்த விட்டு அவங்க நகராமல் வந்திருப்பாங்க. ஏன்னா காலையில் 7 மணிலேருந்தே ஜனங்க கூட ஆரம்பிச்சிருச்சுன்னு அந்த ஊருக்காரங்களே சொல்கிறாங்க. அப்போது மக்களுடைய ஆர்வம் அங்கே என்னவா இருந்திருக்கு. இவரை பார்க்கணுன்ற அந்த ஆர்வத்தில் அளவுக்கு அதிகமான ஒரு கூட்டம் கூடும்போது நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். இவருங்கள இதே அஜித் வந்திருந்தாலோ ரஜினி அவர்கள் வந்திருந்தாலோ கூட இது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் இது என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த மாதிரி இது வரைக்கும் நடந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கட்சி மீட்டிங்கில். மக்கள் என்ன செய்யணும், ஒரு கூட்டம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக நம்ம சேரும்போது, இல்லை நம்ம உடனே கிளம்பிடலாம், முன்னாடியே கிளம்பிடலாம்னு சொல்லி இவங்க கிளம்பியிருக்கலாம். ஆனால் அதை செய்யலை. அவங்க சரியான நேரத்துக்கு விஜய் அவர்கள் குறிப்பிட்ட டயத்துக்கு அவர் வரலன்றாங்க. ஏங்க அந்த வண்டி நான் நியூஸில் பார்க்குறேன், இன்ச்சு கூட இல்லைங்க, சென்டிமீட்டர் அளவு கூட நகர விடாமல் மக்கள் போய் அங்கே நின்றுட்டாங்க. அவங்க என்ன தான் பண்ணுவாங்க, தெரியாதனமாக அந்த வண்டியை நகர்த்தி இருந்தாலோ அதை வீலில் மாட்டியிருந்தால் அதுவும் ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கும். ஸோ எது பண்ணினாலுமே என்ன சாக்கு கிடைக்கும், என்ன குற்றம் கண்டுபிடிக்கலான்னு ஒரு மீடியா நின்றுட்டு இருக்கும்போது என்ன மாதிரி முயற்சிகள் அவங்க செஞ்சுருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் குழந்தைங்க ஒரு 9 பேர் இறந்துருக்காங்க, பெண்கள் ஒரு 16 பேர்கிட்ட இறந்துருக்காங்க, ஆண்கள் ஒரு 14-15க்கு மேலே இன்னும் வேறு ஐசியூவில் வேறு இருக்காங்களாம். அதுவும் இல்லாமல் ஒரு 100 பேர்கிட்ட சிகிச்சைக்காக வேறு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்காங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, முதலமைச்சர் உடனே நைட்டே கிளம்பி வந்துட்டார். அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஏன்னா சென்னைக்கும் கரூருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நீங்கள் பாருங்கள். ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய, ஏன்னா நமக்கே தூக்கம் வரலங்க, நைட்டு 11 மணிக்கும் படுத்தாலே எனக்கு அதே தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு டிவி ஆன் பண்ணிட்டேன், என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவர் உடனே கிளம்பி வந்துட்டார். ஆனால் அந்த சம்பவம் நடந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அவங்க கட்சி ஆளுகளுக்கு மற்றும் அந்த அமைச்சர்களுக்கு எல்லாருக்குமே தகவல் கொடுத்தாங்க, வேண்டிய வசதிகள் செஞ்சு கொடுக்க சொல்லி. ஸோ அதில் எந்த குறைபாடுகளும் நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி தனியார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கவங்ககிட்ட எந்த கட்டணமும் வாங்கக்கூடாதுன்றது அந்த ஆணையம் போட்டார். மக்கள் பண்ண ஒரு தப்பு என்ன தெரியுங்களா, அந்த ரோட் ஷோவில் பண்ண அவங்க அதே தவிர தான் ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணாங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நியூஸில். ஒரு அவசர உதவிக்காக உள்ளே கொண்டு போகிறாங்க, மக்களும் பின்னாடியே போய் அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடங்களில் ஃபுல்லாக ரொம்பிட்டாங்க. முக்கால்வாசி பேர் மேலே கையில் ஃபோன் அப்படி கையில் பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க. டாக்டர்ஸ் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுப்பாங்க, நர்ஸ் போய் எப்படி சர்வீஸ் பண்ணுவாங்க. அடிபட்டிருக்கவங்களுக்கு ஒருத்தர் 2 பேர் போய் ஹெல்ப் பண்ணலாம், பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பம் வந்திருக்கலாம், அவங்கள வெளில விடலாம். சம்மந்தம் இல்லாதவங்க எல்லாம் அங்கே போய் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிறதும் கேமரா ஆன் பண்ணி கேமராவில் வீடியோ எடுக்கிறதுமா நின்றுட்டுருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அதனால் மக்கள்கிட்டையும் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை. கொஞ்சம் பேர் அவர் விஜய் அவர்கள் திருச்சியிலேருந்து கிளம்புறதுக்காக அவர் அங்கே ஏர்போர்ட் போகிறாரு. அங்கே போயிட்டு ஆளுக்கு மொபைல் கேமராவை ஆன் பண்ணிக்கிட்டாங்க. நியூஸ் சேனல் அவங்களும் ரெடியாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால்,
எதிர்பாராத ஒரு விஷயம் வந்து இப்படி நடந்திருக்கு. அவர் என்ன சொல்ல முடியும்? நம்ம வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா நம்ம ஏதாவது அந்த இடத்துல அழுக தான் முடியும். இப்படி இப்படி நடந்தது, அப்படி இப்படி நடந்ததுன்னு உட்காந்து விலாவரியாக சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போது நாள்பட்டு உடம்பு சரியில்லாமல் ஒருத்தர் இறந்துட்டாங்கனாக்கா நம்ம சொல்ல முடியும். எதிர்பாராமல் திடீர்னு நமக்கு வேண்டியவங்க டக்குன்னு போயிட்டாங்கன்னும் போது நம்மளுக்கு வார்த்தையே வராது. ஒரு கட்சியை ஆரம்பிக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதுன்னு போது அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். அது வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்ற அந்த ஒரு பதஷ்டம் இருக்குமா இல்லையா? அதாவது இந்த மீடியா வந்து எதெல்லாம் கான்ட்ரவர்சியாக மாற்றலான்னு தான் எதிர்பார்க்குறாங்களே கண்டி என்ன பண்ணணும் அப்படின்றத நான் பார்க்கல. அங்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்கள்கிட்டையும் எல்லாருக்கிட்டையுமே கேள்வி கேட்டது ப்ரெஸ் மீட், இதுக்கு வந்து அவர் காரணமாக அவர் அரெஸ்ட் ஆவார் அப்படின்னு அவங்க ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. இல்லை, இதை பற்றிலாம் இப்போ பேச வேண்டாம், நம்ம வந்து முதல்ல வந்து உயிரை காப்பாற்றணும், அதுக்கப்புறமா இதை வந்து முறையாக என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயந்தான். முதலமைச்சர் வந்து மக்களுக்கு வந்து உயிரிழந்த குடும்பத்துக்கு வந்து அந்த நபருக்கு வந்து 10 லட்சம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் அடிப்பட்டவங்களுக்கு 1 லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாரத பிரதமரும் வந்து 2 லட்ச ரூபா உயிரிழந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, 50,000 ரூபா அடிப்பட்டவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிவிகே சார்பில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 20 லட்ச ரூபா உயிரிழந்தவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, அடிப்பட்டவங்களுக்கு 2 லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பணம் கொடுத்துட்டா உயிரை திருப்பி வாங்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இது இழப்பை வந்து நம்ம ஈடு கட்டவே முடியாது தான். ஆனால் இந்த நேரத்தில் அவங்க செஞ்சுருக்கக்கூடியது மிகப்பெரிய, ஏன்னா இப்போ இந்த இந்த பரபரப்பான சூழ்நிலையில் வந்து எல்லாமே தப்பாகவும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சட்டுன்னு நம்மளால் எதையுமே யோசிக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஆறாமராக யோசிச்சிங்கனாக்கா பின்னாடி அதை பற்றி அவங்க வந்து நினச்சி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து கொஞ்சம் அவசரப்படுறாங்களோ, அதாவது அவருக்கு நல்லா வரணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கனாக்கா வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வீட்டிலேருந்து ஒருத்தர் போய் பார்க்க போகிறாங்க, ரைட்டு, நமக்கு தான் டிவியில் லைவாகவே சூப்பராக காமிக்கிறாங்க, நம்ம க்ளோஸ்அப்பில் பார்க்குறோமே, அதை விட வேறு என்னங்க வேணும்? இப்போ எனக்கு கூட தான் திருப்பதி பிரம்மோற்சவம் போய் பார்க்கணுன்னு ஆசை, ஆனால் அந்த கூட்ட நெரிசலில் போய் நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் டிவியில் வந்து நமக்கு சூப்பராக நமக்கு வந்து சாமியை கிட்ட காட்டுறாங்க. ஓகே, ரைட், நாம் அப்படியே உட்காந்து சாமியை பார்த்தலாமே, இறைவன் எங்கும் நிறைஞ்சிருக்காரு இல்லையா? நம்ம வந்து கோயிலில் போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே நான் சொல்லலை, சில விஷயங்களுக்கு நாமளாக தெரிஞ்சு சிலதில் ஒதுங்கிக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஒரு வாட்டியில் 2 வாட்டியில் நிறைய விஷயங்கள் இந்த வருஷத்துலேயே நடந்திருக்கு. காசியில் ஒரு வாட்டி, இப்போ சமீபத்தில் நடந்தது, ஒரு சாமியாரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நிறைய பேர் இறந்தாங்க. பெங்களூரில் வந்து விராட் கோலி அந்த கப் கொண்டு வந்து காட்டும்போது அப்போ வந்து ஒரு கூட்ட நெரிசலில் வந்து அங்கேயே அந்த மாதிரி நிறைய ஒரு இழப்பு ஏற்படுச்சு. இந்த புஷ்பா 2லேயும் ரோட் ஷோவில் வந்துட்டு அதுவும் வந்து அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு வாட்டி நடக்கும்போதும் நடந்துருச்சேன்னு சொல்கிறோம், ஆனால் யாரும் அதை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அடுத்ததும் இதே மாதிரி நம்ம பண்ண போகிறோமா, இல்லை இப்போ திருந்த போகிறோமா, அதை நம்ம யோசிக்கணும். ஏங்க, கட் அவுட் வச்சு கண்ட பாலை ஊற்றி நீங்கள் அபிஷேகம் பண்ணி அதை தரையில் போய் எல்லாம் நாசமாக்குறீங்க. ஏன் அதை ஒரு அவங்க பேரை சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு, அனாதை ஆசிரமத்துக்கு, முதியோர் இல்லத்துக்குலாம் அந்த பாலை கொடுத்துருக்கலாமே. அது கீழே போகிற பால் புண்ணியமாக வயசானவங்க சாப்பிட்றது, குழந்தைங்க சாப்பிடும்போது அது புண்ணியமாக தானே போய் சேரும். அந்த புண்ணியம் யாருக்கு? உங்களுக்கும் கிடைக்கும், நீங்கள் யார் பேரை சொல்கிறீங்களோ அவங்களுக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. எந்த ஒரு விஷயமும் உடனே ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நம்ம எதையோ ஒன்று பண்ணி கடைசியில் அது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விபத்து வந்து முடியுது. ஸோ இனிமேலாவது இந்த மாதிரி இழப்புகளை ஏற்படுற அளவுக்கு நம்ம நடந்துக்க வேண்டாம். கூட்டம் போடுறது கூட சரி, நமக்கு அந்த இடம் சரியாக இல்லைன்னா கட்சி சம்மந்தப்பட்டவங்க தயவு செஞ்சு அதை தவிர்த்துடுங்க. ஏன்னா எதுவாக இருந்தாலுமே வந்து உங்களையும் பாதிக்கும், மக்களையும் பாதிக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு அரசியலுக்கு வராங்க, நான் வந்து இப்போது ஆளுங்கட்சியை ஆதரிச்சோ இல்லை எதிர்கட்சியை ஆதரிச்சோ இல்லை வரப்போகிற கட்சியை வந்து ஆதரிச்சோ நான் வந்து சொல்லலை, ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் இது. ஸோ நாம் இனிமேல் எப்படி வந்து பப்ளிக்கில் நடந்துக்கணும், எதை அவாய்ட் பண்ணணும், எதை வந்து நம்ம ஊக்கப்படுத்தணும். இப்போது நம்ம உட்காந்த இடத்துலேருந்தே நம்ம வந்து ஓட்டு போடுறப்போ நம்ம அவருடைய சப்போர்ட்டை நம்ம கொடுத்துடலாமே, தேவையில்லையே. இந்த மாதிரி போய் உயிரை இழந்து இது எவ்வளோ பெரிய சோகம். ஒரு குடும்பத்தில் அது பாவம் 5 மாதம் புள்ளத்தாச்சியாக இருக்குது, புருஷன் போயிட்டான். ஒரு குடும்பத்தில் பொண்டாட்டி 2 பிள்ளைங்க காலி, அடுத்த மாதம் கல்யாணம் ஆக போது பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே காலி. இந்த மாதிரி தம்பியை இழந்தவங்க, அண்ணனை இழந்தவங்க, புருஷனை இழந்தவங்க, பொண்ணை இழந்தவங்க, மருமகளை இழந்தவங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நம்ம இப்போ அவங்களுக்குலாம் நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ நாம் தான் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஸோ இனிமேல் இந்த மாதிரி இழப்புகளை தயவு செஞ்சு நம்ம தவிர்த்துடுவோம். கொஞ்சம் யோசிங்களேன்.